பாருங்க பார்த்தீங்கன்னா சாக்கடை ரொம்ப சாக்கடை சார். ஒரே நாத்தம், ஒரு ஸ்மெல்லு, உள்ளே நுழைய முடியல. வாமிட் எடுத்துடுறாங்க, அங்கேயே குப்பிங்க சேர்க்குறாங்க, வாட்டர் பாக்கெட்டு எல்லாமே அங்கேயே போட்டுறாங்க. நிறைய சரக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டூப்ளிகேட்டாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு மங்குன்றாங்க, ஆனால் குடிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுங்க கொஞ்சம் தான் போதை இருக்குது. இந்த சரக்கு எந்த சரக்குமே ஒரிஜினல் சரக்கே கிடையாது, எல்லாம் டூப்ளிகேட்டு. எது குடித்தாலும் கண் எரிச்சல், கண்வலி, இதனால் ஸ்டொமக் ப்ராப்ளம். நிறைய பேர் இது மாதிரி அட்மிட் ஆகியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். சரக்கு அடிச்ச மாதிரி தெரியல, பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மட்டையாக விழுந்துடுறாங்க அவங்க. சரக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத இருக்குது. மது கடைகளால் தமிழக அரசிற்கு எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் குவிகிறது. இந்த வருமானம் சாதனையை நோக்கி செல்கிறது. கடந்த ஆண்டு 12,000 கோடி ரூபாய் லாபம் குவித்துள்ள அரசு அடுத்த ஆண்டு 15,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளதாம். லாப நோக்கத்துக்காக சென்ற ஆண்டு 1,500 கோடி ரூபாய், இந்த ஆண்டு 1,700 ரூபாய் என்று இலக்கு வைக்கிறார்கள் அவர்களுக்கு. ஆகவே பல தில்லுமுகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த மதுபான கடைகளை பார்க்க முடிகிறது. அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை லட்சியமாக வச்சு பண்ணுறாங்களே ஒழிய பப்ளிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்கிறது தெரில. குடிநாள் நாட்டு மக்களுக்கு ரொம்ப கேடுதானே தவிர குடிநாள் ஒன்றும் நன்மையே கிடையாது. தமிழகத்திலே மது என்ற ஒரு வார்த்தையை அதிகப்படியாக உருவாக்கியதே கடந்த 30 ஆண்டுகளாகத்தான். தடுக்கி விழுந்தால் டாஸ்மாக், வெள்ளிப்பணம் அள்ளி கொடுத்தால் போதை, காலை 10 மணிக்கு ஏற்றும் போதை இரவு 10 மணிக்கு பிறகும் நீடிக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு எத்தனையோ தொல்லை. இன்று வரை காவல்துறை அதிகாரிகளோ அல்லது சட்ட ஒழுங்கு அதிகாரிகளோ வாகன ஓட்டிகள் குடித்துவிட்டு போகின்றதாக ஒரு வழக்கு பதிவு சரித்திரமே கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் மதுபான கடை வாசல் நின்று கொண்டு குடித்துவிட்டு வாகன ஓட்டுகளை கண்டித்து தண்டித்து அவள் மீது வழக்கை தொடர்ந்து அதன் கணக்கை நிச்சயமாக ஒரு வழக்கு தொடரப் போகிறேன். அந்த வழக்கு மூலமாக இவள் அறிக்கை தரக்கூடிய நிலையை உருவாக்கப் போகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். போதைப் பொருளை தடுத்து நிப்பாட்டுறது தான் என்னுடைய ஆசைங்க. 100 இளைஞர்கள் போதும் இந்தியாவையே தலைகீழாக மாற்றி விடுவேன் என்றார் விவேகானந்தர். ஆனால் இப்போது தெருவுக்கு 10 கடைகளை அரசு திறந்து வைத்து படித்தவர்களையெல்லாம் குடித்தவர்களாக்கி சாதனை படைத்துள்ளது. குடித்து போதை ஏறிய இளைஞர்கள்தான் தற்போது தலைகீழாக நடக்கின்றனர்.